அனைவருக்கும் வணக்கம். வரலாறு கேள்விகள். 1வது கேள்வி, பண்டைய சோழ அரசு எந்த ஆற்றின் கழிமுக பகுதியில் அமைந்திருந்தது? எந்தனா காவிரி ஆற்றின் கழிமுக பகுதியில் தான் பண்டைய சோழ அரசு அமைந்திருந்தது. அடுத்து 2வது கேள்வி, பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் யார்? யார்னா விஜயாலய சோழன். அவர் தான் பிற்கால சோழ வம்சத்தை நிறுவியவர். அடுத்த 3வது கேள்வி, சோழ பேரரசின் மாபெரும் வலிமை பெற்ற பேரரசர் யார்? யாருன்னு கேட்டால் அவர் தான் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டிய முதலாம் ராஜராஜ சோழன். அடுத்த 4வது கேள்வி, தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோயிலை நிர்மாணித்தவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன். முதலாம் ராஜராஜ சோழன் அவர் தான் அந்த கோயிலை கட்டியவர். அடுத்த 5வது கேள்வி, முதலாம் ராஜராஜனின் அதாவது முதலாம் ராஜராஜ சோழனின் மகன் பெயர் என்ன? மகன் யாருன்னா முதலாம் ராஜேந்திர சோழன். அடுத்த 6வது கேள்வி, கங்கை கொண்ட சோழன் எனும் பட்டத்தை சூட்டி கொண்டவர் யார்? இந்த கங்கை கொண்ட சோழன் அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் என்ற நகரத்தையும் நிர்மாணித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன். அவர் தான் கங்கை கொண்ட சோழன் எனும் பட்டத்தை சூட்டி கொண்டவர். அடுத்து 7வது கேள்வி, முதலாம் ராஜேந்திரன் வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக எழுப்பப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம். அதை முதலாம் ராஜேந்திரன் நிறுவுகிறார். அடுத்த 8வது கேள்வி, தெற்கு சுமத்ராவை கைப்பற்றியவர் யார்? இந்த 8வது கேள்வி, தெற்கு சுமத்ராவை கைப்பற்றியவர் முதலாம் ராஜேந்திரன். அவர் கடாரம் வரைக்கும் போயிருப்பார், மலேசியா பகுதி வரைக்கும் சென்று இருப்பார். யாரு? முதலாம் ராஜேந்திரன். அடுத்து 9வது கேள்வி, ஸ்ரீ விஜயம் என்பதை அழைப்பது என்னென்ன கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற ராஜேந்திர சோழனுக்கு உதவியது எது? எந்த படை உதவியதுன்னா கப்பற்படை. அதுதான் உதவியது. கடல் கடந்து வெற்றி பெற்றார். அடுத்து 10வது கேள்வி, விஜயலாயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார்? யார் இதோட கடைசி அரசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதி ராஜேந்திரன். அவர் தான் விஜயலாயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசன். அடுத்து 11வது கேள்வி, முதலாம் குலோத்துங்கன் எந்த அரச வம்சத்தை சார்ந்தவர்? முதலாம் குலோத்துங்கன் எந்த அரச வம்சத்தை சார்ந்தவர்னா சாளுக்கிய சோழ வம்சத்தை சார்ந்தவர். யாரு? முதலாம் குலோத்துங்கன், சாளுக்கிய சோழ வம்சம். அடுத்து 12வது கேள்வி, மூன்றாம் தோற்கடித்த பாண்டிய அரசன் யார்? மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்த பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன். ரொம்ப முக்கியமான பாண்டிய அரசர். மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்த பாண்டிய மன்னர். அடுத்து 13வது கேள்வி, சோழ பேரரசில் யுவராஜாக்கள் எந்த பணிக்கு பணியமர்த்தப்பட்டனர்? யாருன்னா மண்டல ஆளுநர். யுவராஜா என்பது ராஜாவுடைய புதல்வர். அடுத்து 14, சோழ பேரரசு நிர்வாகத்தில் மிக சிறிய அலகு எது? மிக சிறிய அலகு கூற்றம். அடுத்தது 15வது கேள்வி, பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம் எது? 15வது கேள்வி, பிரம்மதேயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் அருகே உள்ள உத்திரமேரூர். இந்த உத்திரமேரூர் கல்வெட்டுன்னு ஒன்று காணப்படுகிறது. அது சோழர்களின் கிராம நிர்வாக முறைக்கு எடுத்துக்காட்டாக காட்டப்படும் ஒரு கல்வெட்டு. அடுத்து 16வது கேள்வி, சோழ அரசில் காணிக்கடன் அதாவது முக்கியமான கேள்வி வாய்ப்புண்டு. சோழ அரசில் காணிக்கடன் என்பது என்ன? காணி என்பது நிலம் என்று பொருள். கடன் நிலத்துக்கான வரி, நிலவரி. சோழ அரசில் காணிக்கடன் என்பது நிலவரி. அடுத்து 17வது கேள்வி, தேவைப்படும் நீரை கொண்டு வருவது. கீழத்துல தேவைப்படும் நீரை கொண்டு வருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா வாய்க்கால். அடுத்து 18வது கேள்வி, சைவ திருமுறையை தொகுத்தவர்கள் யார்? இந்த சைவ திருமுறையை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி. அடுத்து, சோழர்களின் கட்டிடக்கலைக்கான எடுத்துக்காட்டை காணும் இடம் எது? சோழர்களின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் தான். அடுத்து 20வது கேள்வி, சோழர் கால இலக்கியங்கள் எது? இந்த சோழர் கால இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம், சேக்கிலார் இயற்றிய பெரிய புராணம், கம்பராமாயணம், கம்பர் இயற்றிய கம்பராயணம். 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியானது. அடுத்து 21வது கேள்வி, சோழ அரசில் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிச்சந்தம்.
சோழ அரசில் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம் என்று அழைக்கப்பட்டன. அடுத்து 22வது கேள்வி, எண்ணாயிரத்தில் வேதக் கல்லூரியை நிறுவியவர் யார்? எண்ணாயிரம் என்பது ஒரு இடம். அங்க வேதக் கல்லூரியை நிறுவியவர் யார்? 22வது கேள்விக்கு முதலாம் ராஜேந்திரன். அவர் தான் எண்ணாயிரத்துல வேதக் கல்லூரியை நிறுவியவர். அடுத்து 23வது கேள்வி, மேற்கு ஆசிரியர்கள் அரேபியர், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆகியோரை உள்ளடக்கிய குழு எதுனா அஞ்சு வண்ணத்தார் என்று அழைக்கப்பட்டனர். அடுத்து 24வது கேள்வி, அஞ்சு வண்ணத்தார் என அறியப்பட்டனர் யார்னா கடல் சார்ந்த வணிகர்கள் தான் அஞ்சு வண்ணத்தார். அடுத்து 25வது கேள்வி, சோழ அரசில் உள்நாட்டு வணிகர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சோழ பேரரசுல உள்நாட்டு வணிகர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா மணி கிராமத்தார். 25வது கேள்வி, மணி கிராமத்தார். சோழ அரசில் உள்நாட்டு வணிகர்கள் அழைக்கப்பட்ட இது மணி கிராமத்தார். அடுத்து 26, முத்துக்குளித்தலோடு தொடர்புடைய துறைமுகம் எது? 26வது கேள்வி, முத்துக்குளித்தலோடு தொடர்புடைய துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொர்க்கை. முத்துக்குளித்தலோடு தொடர்புடைய துறைமுகம். காயல் துறைமுகமும் ஏற்றுமதி இறக்குமதி நடந்த பகுதி.